ஹலோ வெல்கம்ங்க. இன்னைக்கு வந்து டார்க் என்ற ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து கல்யாண் கே ஜெகன்றவங்க டெபுட் அண்ட் டைரக்டர், அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கு. அஜய் கார்த்திக், அப்புறம் வந்து பாக்யராஜ், நட்டி நடராஜன் சார் அண்ட் அர்ச்சனான்றவங்க ஒரு ஃபீமேல் லீடில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து பெருசாக நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல, ஒரு லிமிடெட் ரிலீஸ் தான் இருக்கு. ஏன்னா கட்டா குஸ்தி 2 வந்து நல்லா போயிட்டுருக்கனால சில ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாரர் ஜென்டருக்குன்னு எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸையாச்சும் இதை திருப்தி படித்தா அப்படின்ட்டு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து பாக்யராஜ் ஓனராக இருக்கக்கூடிய வீட்டில் மாடியில் தங்கி இருக்கக்கூடிய ரெண்டுக்கு தங்கி இருக்கக்கூடிய 3 பேச்சுலர்ஸ் வந்து ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கொலை பண்ணிவிட்டு இவர் வந்து மேலே எண்ணெய் ஊற்றி தீ வச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து யாரும் தங்காமல் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அந்த வீட்டில் தங்குறதுக்கோசரம் ஒரு வேற எங்கேயும் வீடு கிடைக்காம அந்த வீட்டில் வந்து அஜய் கார்த்தி தங்குறாரு. அண்ட் அவரை உள்ள ஓடும்போதே வந்து பாக்யராஜ் சொல்றாரு, அங்கே ஆல்ரெடி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்துடுறாரு. அண்ட் வந்துட்டு அப்புறம் வந்து இவருக்குமே வந்து அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத அவங்க சொல்றது தான் படத்தோட மீதி கதை. அண்ட் இதுக்கு இடையில வந்து அஜய் கார்த்தியும் பாக்யராஜ் சாருமே வந்து நடுவில் இறந்து போயிருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அந்த வீட்டில் அப்படி நடக்குது, அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த 3 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்றது தான் கதை. கதையாக வந்து ஓரளவு டீசெண்டான கதைன்னு சொல்லலாம். பட் வந்து சில இடங்களில் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் டீசெண்டான ஸ்டோரி தான். அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரே வீட்லேயே சுற்றி சுற்றி நடக்கிறதாலும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரன் டைம் ஒரு 145 to 150 மினிட்ஸ் தான் படத்தோட ரன் டைம். ஸோ பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் இருக்குது. பட் என்னன்னா வந்து ஒரு இப்போ வந்து நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து இந்த நம்ம ஓடிடிலேயே வந்து வகை வகையாக கொரியன் சீரீஸ்லேருந்து எங்கெங்கேயோ வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் எடுக்கக்கூடிய சூப்பரான ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து நிறைய ஹாலிவுட் ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து சூப்பராக ஓடிச்சு. ஒப்சஷன் ஒரு படம், அண்ட் ஹொக்கம்னு ஒரு படம், எல்லாமே இந்தியாலையுமே நல்லா ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு நார்மலான ஹாரர் ஃபிலிம், ஒரு பேய் ஒரு வீட்லேயே சுற்றி இருக்கக்கூடிய பேய் அப்படின்ட்டு. பட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், சிலருக்கு அதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாத மாதிரி ஒரு தோணலாம். பட் ஓவராலாக வந்து இது கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் பிடிக்கும், தியேட்டரில் வாட்ச் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பெருசாக இங்கே ஏமாத்தாது, அதே சமயம் வந்து பெருசாக ஒரு செம்மையாக இருக்குது, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அந்த மாதிரியே இருக்காது. ஒரு டீசெண்டான நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஹாரர் ஃபிலிம் தான். ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஒரு 70 மார்க்ஸ் தரலாம். ஹாரர் படம் பிடிச்சவங்க தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகும். ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது டவுட் தான். ஸோ வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.